உங்கள் உப்பில் சால்ட் இருக்கா? நீங்கள் இன்னும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் க்ரஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, பகலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கடைசியில் போயிட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ரிப்ளை வரும். இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹாய் அப்ரசட்டீஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஏஐ ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நான் வந்து உங்கள் க்ரஷை பற்றி சொன்னனோ, ஏஐயும் இப்போ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு என்னென்னலாம் கேள்வி கேட்டு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு நோட்ஸ் அனுப்புகிற மாதிரி அனுப்புது. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அதை திரும்ப எடுத்து நான் காப்பி பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி, ஏன்னா நான் கேட்ட ஃபார்மேட்டில் கொடுக்காது அது. அது சரியான தலைவலி அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ப்ரொசக்டிஸ் கிளாட். இன்னைக்கு நம்ம கிளாடோட ஃபைல் ஜெனரேஷன் கேப்பபிலிட்டிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாட் அப்படிங்கிறது ஆந்த்ராபிக்கோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். நான் வந்து கிளாட் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கிளாட் வந்து ஃபைல் கிரியேஷன் கிளாட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இது பண்ணியிருக்கு. இப்போ கிளாட் வந்து கிரியேட் அண்ட் எடிட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, செப்டம்பர்லேயே ஆட் பண்ணிட்டாங்க அதை. நான் ஏன் அது இப்போ தான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரீசண்டாக தான் அவங்க ப்ரோ யூசர்ஸ்க்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரீ கீ இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு கிளாடில் பிரச்சனையே அதுதான், என் பிரச்சனையே அதுதான். கிளாடில் என்ன பிரச்சனைனா, அவன் என்ன ஃபீச்சர் விட்டான் அப்படின்னாலும் அது இருக்கிறதுலே டாப் டியர் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் விடுவான். இப்போது நீங்கள் வந்து கிளாடுக்கிட்ட போயிட்டு கிளாட் எனக்கு வந்து இது எடிட் பண்ணணும் அப்படின்னா முடியாது, $200 கட்டு அப்படின்மா. இப்போது சாட் ஜிபிடியோ ஜெமினையோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா சாட் ஜிபிடி அதை சோரா வீடியோ சாட் ஜிபிடியோட ஓப்பன்ஏயோட வீடியோ ஜெனரேஷன் மாடல் அதை அதோட $200 டியருக்கு விட்டாங்க ஃபஸ்ட்டு. கூகுள் வந்து அதோட வியோ அண்ட் வேறு ஏதோ ஒன்றத்தை வந்து டாப் டியருக்கு விட்டாங்க. இப்போ அது எல்லாருக்குமே இருக்குது, லிமிட்டடாக இருக்குது. கிளாட் ஆனால் அப்படி கிடையாது. அவங்க கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, நீ $200 பே பண்ணி எனக்கு, அப்போ தான் நான் இது பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் வந்து ஓப்பன்ஏஐ, கோபைலட் ஆர் சாட் ஜிபிடி, இன்னும் நீங்கள் எந்த மாடல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதோட கிளாடுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்பலாம் கம்மி கிடையாது, அது எல்லாத்தோட கிளாடு வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் இனிஷியலி கோடிங் அப்படின்னா கிளாடு தான் வந்து இருந்தது. சரி, ஓகே. இப்போது நம்ம கிளாடோட ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே பண்ணோம். இப்போ சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் எனக்கு பிபிடி பண்ணி கொடு, எனக்கு வேர்டு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ண தான் போகுது. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கிளாடை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் மாடல்ஸ் எப்பயுமே அதோட ஃபைல் ஜெனரேஷனை வந்து ஒரு மாதிரி எசக்க பொசக்காக தான் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் மாடலால் சாண்ட்பாக்ஸ் குள்ளே தான் வேலை பார்க்க முடியும். விச் மீன்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ ஆர் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல்ஸ் வேணுமோ அதை வந்து அதால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் அது வந்து வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் அனுப்புகிற மாதிரி அனுப்போம், நம்ம காப்பி பண்ணி ஃபைல்ஸில் பேஸ்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு தான் அது ஆக்சஸ் இருக்குது. அவங்க அதை பண்ண நோக்கமே அதுதான். அந்த மாடல்ஸுக்கு ஏஜென்ட்ஸ் வேறு, ஏஜென்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது, அந்த மாடல்ஸுக்கு அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் இருக்காது. அவங்க பண்ணதே அப்படி தான். அண்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இவன் இருக்கான் பாருங்க, அவன் கொடுக்குற கண்டென்ட்டை நான் அழகாக காப்பி பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணுவேன். அப்படியே எனக்கு தெரியாத அப்படியே க்ரீக் அண்ட் லாட்டின் சிம்பிள்ஸ்லாம் உள்ளே வரும். அது எதுக்குடா அதை வந்து பண்ணுற, வாட்டர் மார்க்கா அப்படின்னு பார்த்தா அது கொடுக்குற ஃபார்மேட்டிங் வந்து நான் பேஸ்ட் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டரில் கிடையாது. இப்போ ஸ்பெசிஃபிக்கலி கிளாடோட அப்ரோச் வந்து ஐ வுட் சே சிம்பிளான ஒரு அப்ரோச். அவங்க வந்து ஒரு ஐசோலேட்டட் என்வாயன்மெண்ட்டில் பைத்தான் அண்ட் நோட்.js ரன் பண்ணி அவங்க உங்களுக்காக ஃபைல் ஜெனரேஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போது கிளாட் வந்து பிடிஎஃப், பவர் பாயிண்ட், எக்ஸல் அண்ட் டைரக்ட் கூகுள் டிரைவ் கூட சிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கடைசியில் அந்த டாக்குமெண்ட்டுக்கு டிரைவ் சிம்பிள் போட்டிருக்கோம். இருங்க காட்டலான்னு நினைக்கிறேன்.
ஃபேர் யூஸ் தான் அது. ஐயையோ! சரி, இது டிரைவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இது டிரைவ்ன்னு தெரியும். அண்ட் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை வந்து இப்போ கிளாட் வந்து பண்ணுது. ஃபாஸ்ட்டாக பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. அது நிறைய ஸ்டெப் பண்ணோம், நிறைய இது பண்ணோம், தப்பு பண்ணோம், நிறைய டைம் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் கிளாடில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் வந்து, ரெண்டாவது விஷயம், கான்டெக்ஸ்டே தரமாட்டான் பையன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எல்லாம் பேஸ்ட் பண்ணிடுவீங்க. 10 நிமிஷம் வெயிட்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு 10 நிமிஷம் கழிச்சு தலைவன் வந்து கான்டெக்ட் பத்தல, போயிட்டு வா அப்படின்றோம் புது சேட்டுக்கு. டேய், அப்போ நான் 10 நிமிஷம் எதுக்கடா வெயிட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்க் ஃப்ளோ வந்து சூப்பர். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் யூசர், கிளாட் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், $200 மேக்ஸ் இல்லையே, கிளாட் மேக்ஸ் தானா? எப்போ எல்லாத்தோட பிளான்ஸும் பார்த்து ஒன்று கூட மண்டையில் நிற்க மாட்டேங்குது. கிளாடோட இருக்கிறதுலே $200 பிளான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. அது வந்து அதுதான் இருக்கிறதுலே கான்டெக்ஸ்ட் கரெக்டாக கொடுத்து, ஓகே நான் கிளாடு வந்து போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதையும் தாண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளவுடில் ஏபிஐஸ் அது இதுன்னு தான் நீங்கள் போகணும். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் 70% ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் பண்ணி ஒரு பிபிடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பிபிடியை அது ஃபஸ்ட்லேருந்தும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நடுவில் 3 ஸ்லைடை சொருவு அப்படின்னா அதையும் பண்ணிடும். அண்ட் நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபார்மேட்ஸில் ஒரே இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். ஸோ இப்போது நான் டாப் 20 கம்பெனிஸ் தட் சம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்டட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் அந்த சிஇஓ பேர் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாற்றி நான் கேட்குறேன் அப்படின்னா, அது அதே விஷயத்த பிபிடியாகவும் கொடுக்கும், வேர்டாகவும் கொடுக்கும், பிடிஎஃபாகவும் கொடுக்கும். இது வந்து நான் ரொம்ப அப்படியே பெருமையாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கிளாட் வந்து அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக பண்ணி முடிக்குது. அதுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். சாட்ஜிபிடியில் நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா, ஜெமினையில் கேன்வாஸ், சாட்ஜிபிடிலையும் அதோட பேர் கேன்வாஸ் தானோ, அதுலேயே பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளேயே பண்ணி கொடுக்கும். அண்ட் சாட்ஜிபிடி சம்டைம்ஸ் வேர்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி கொடுத்து நான் பார்த்துருக்கேன். பிபிடி வந்து கிளாடு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லா வந்து நான் வேறு எந்த எல்எல்எம்மும் பண்ணி நான் பார்த்ததில்ல. நான் ஆன்லைனில் பார்த்த வீடியோலையும் சரி, அவங்க ரிலீஸ் பண்ணுற வீடியோலையும் சரி, ரெண்டுத்துலேயுமே கிளாடோட பவர் பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாடோட இன்னொரு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னால, எக்ஸல் மட்டும் இல்லை, எக்ஸலோட டேட்டா வச்சு விஷுவலைசேஷன்ஸும் எக்ஸல்குள்ளேயே கிரியேட் பண்ணோம். எக்ஸல்குள்ளே சார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். அந்த சார்ட்ஸை வந்து இந்த கிளாடே வந்து உள்ளே இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த இதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பாதி பேரோட ஃபுல் டைம் ஜாபே இதுதான். பட் ஓகே, அவங்க அளவுக்கு அவ்வளோலாம் மட்டம் தட்டக்கூடாது. அவங்க அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக அது பண்ணுமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அது வந்து கிளாட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த டெமோஸில் இவங்க காட்டுறது எல்லாமே வந்து 90 to 95% அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 90 to 95% அக்யூரசினா மனுஷங்களே அவ்வளோதான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே எடுக்கிற வேர்ட் ஃபைலோ இல்லை எக்ஸல் ஃபைல்லையோ கன்ஃபார்ம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, ஃபார்முலா மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ளோஸ் டு ஹியூமன் வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஆங்ஷியஸ் பர்சன், உங்களுக்கு வந்து பண்ணதையே 10 தடவை திரும்ப பார்க்குற அந்த வியாதி இருக்குது அப்படின்னாலொழிய எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹியூமன் அக்யூரசி. அண்ட் கிளாடுக்கு வந்து மல்டி ஸ்டெப் ப்ராம்ப்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து காம்ப்ளெக்ஸான அப்டேட் பண்ணுறீங்கன்னா மல்டி ஸ்டெப் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, இருங்க உங்களுக்காக இன்றைக்கி நான் ட்ராயிங் போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 4 சின்ன விஷயங்களாக பிரித்து நம்ம வந்து மல்டி ஸ்டெப் ப்ராம்ப்டாக கொடுக்கணும். இது ப்ராம்ப்ட் 1, ப்ராம்ப்ட் 2, நான் இன்னும் ஷேரே பண்ணல, ப்ராம்ப்ட் 1, ப்ராம்ப்ட் 2, ப்ராம்ப்ட் 3, ப்ராம்ப்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களாக இந்த பெரிய விஷயத்தை வந்து நம்ம பிரித்து 4 ப்ராம்ப்டாக கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைலாக வேணுமோ அந்த டைப் ஆஃப் ஃபைலாக நமக்கு வந்து கிளாட் பண்ணி கொடுத்துரும். அண்ட்
இதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து $200 பிளான்ஸ், பெய்ட் பிளான்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க. நான் சேவே பண்ண சொல்லியே. அண்ட் இந்த இது எல்லாமே வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ. நான் அப்பத்துலேயே சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட்னால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து தடுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, என்னடா பிளண்ட்டாக தடுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, இல்லைப்பா இமயமலையில் வந்து மேலே போய் கொடியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கி விழுந்துட்டான் அப்படி. இமயமலையில் மேலே போய் அப்படிங்கிறதான் கான்டெக்ஸ்ட்டு. தடுக்கி விழுந்துட்டான் அப்படின்னா அவன் இங்கே பாத்ரூம்லேயும் விழுந்திருக்கலாம், இல்லை ரோட்லேயே விழுந்திருக்கலாம், சாக்கடையில் விழுந்திருக்கலாம், எங்கே வேணால் விழுந்திருக்கலாம். பட் இமயமலையில் போய் கொடியை வந்து நடுறதுக்கு முன்னாடி வலிக்கி விழுந்துட்டான் அப்படிங்கிறது ஐயோ பாவம்பா அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சால் நமக்கு இது மாறுதில்ல. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் மாதிரி தான் இந்த கான்டெக்ஸ்ட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து எல்எல்எம்ஸ் பற்றி இன்னும் கோர்ஸ் வந்து இனிமேல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி அன்ஸ்கிரிப்டடாக இருக்காது, எடிட்டடாக இருக்கும், கொஞ்சம் எடிட்டடாக இருக்கும். எனக்கு இந்த டோப்பமின் எடிட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓவர் கட்டிங் அது இதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இதுவே ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் பண்ணேன். ஓகே, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்எல்எம்ஸ்லையும் இது இருக்குது. நீங்கள் சாட் ஜிபிடியில் அவைலபிலிட்டி ஸ்பெல்லிங்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா எல்எல்எம்லையும் இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் வந்து போயிட்டு இங்கே மேலே ஒரு ரவுண்டு இருக்கும் டெம்பரரி சாட் அப்படின்னு, அதை டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் பேசுவீங்க அது பேசும், நீங்கள் பேசுவீங்க அது பேசும். கடைசியில் இங்கே ரெட்டு கலரில் இங்கே வந்துருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு வந்துடும். அது டெம்பரரி சாட்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாட் மொத்தமாக போயிடும். அது அப்போ அந்த சாட்டு நீங்கள் அவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வேஸ்ட்டு. நான் வந்து டெம்பரரி சாட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய ஸ்டூப்பிடான கொஷின்ஸ்லாம் அதுக்கிட்ட கேட்பேன். அதெல்லாம் அது ஹிஸ்ட்ரியிலேயோ சாட்லேயோ வச்சுக்கணும். இது ஹிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால டெம்பரரி சாட்டில் வச்சுப்பேன் நான். அதனால் எனக்கு வந்து நான் அதை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த அவைலபிலிட்டி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஏஜென்டிக் மோட்ஸோட வந்து இதில் யூசபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் ஜாஸ்தி அப்படின்னா ஏஜென்டிக் மோட் அப்படிங்கிறது வந்து ஏஜென்ட்ஸ் ஆர் அட்டானமஸ். நான் இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் ஹையர் பண்ணுற இன்டர்ன்ஸ் மாதிரி. நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னா அதுவே பண்ணிட்டு வந்துடும். ஆனால் இது நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்குறீங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ் பண்ணுற ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இதை பண்ணி இதை பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு 2 பேர் உட்காந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ உங்கள் ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எந்த ஏஐ மாடலை சொருவினீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நவ் இப்போது இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஏன்னா என்ன பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இது வந்து நோ பிரெய்னர். நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ரெப்படேட்டிவாக ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஐ இன்சைட் கொடுக்குறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன டெலிவரபிள் வேணுமோ அதை வந்து இதுவே பண்ணி கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் கிளாடு தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ரெடிஷ்னல் எல்எல்எம்ஸ் கிட்டேயே இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிளாட் அளவுக்கு நல்லா பண்ணி நான் பார்த்ததில்ல. அண்ட் செகண்ட் வந்து நாலேஜ். இது இந்த நீங்கள் என்ன சேட்டில் என்ன பேசியிருக்கீங்களோ அது மொத்த கான்டெக்ஸ்ட்டையும் வந்து உங்களால் ஒரு பிடிஎஃபாவோ இல்லை ஒரு வேர்ட் ஃபைலாவோ உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நாலேஜ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மூணாவது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அட்வான்டேஜும் கூட இது, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எல்லாமே வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போது காம்ப்ளெக்ஸாக ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மல்டி ஸ்டெப்பாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா
எந்த எல்எல்எம்மாக இருந்தாலும் அதை 1 2 3 4ன்னு அதால் பண்ணி முடிக்க முடியும். மொத்தத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாது, ஒன்றா கொடுக்கணும். 1 முடிச்சிட்டியா ஓகே, 2 முடிச்சிட்டியா ஓகே அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்டிக்னா அதுவே இது 4மே என்ன அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி அதுவே வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டு எஜமா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும். ஸோ இப்போது இதுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தமாக வந்து இந்த ப்ராம்ப்டிங் கொடுக்கறது அண்ட் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் வருதோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அக்ரிகேட் பண்ணுறது, அந்த அக்ரிகேட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை ஒரு பிடிஎஃபாவோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே இடத்துல பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இம்ப்ளிகேஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஏஐயில் ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் ஆன டீம்ஸ்லாம் வந்து இருக்காங்க பிஸ்னஸில் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கம்மி டைம் எடுக்குது, உங்களோட நாலேஜ் அது சேவ் பண்ணிக்குது அண்ட் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ 3மே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான், 3மே மேலே போகுது. ஸோ ஆர்ஓஐயும் மேலே தான் போகும், ஏன்னா 2மே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தட் ஸ்டாண்டர்டா 5th ஸ்டாண்டர்டா மறந்து போயிட்டேன் சாரி. ஸோ இதோட ஃப்யூச்சர் வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பேசலாம்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மல்டி சோர்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ், அதாவது நீங்கள் அதில் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸையே நீங்கள் திரும்ப கிளாட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றத்தை பற்றி பேசியிருப்பேன். கிளாட் ஸ்கில்ஸில் நீங்கள் திரும்ப அது உள்ளே போட்டுரு நீங்களே வந்து கண்டினியூஸாக அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ்லாம் யோசிச்சாலே வந்து அப்பா அப்படின்னு வந்து மைண்டெல்லாம் ப்ளோ ஆகுது எனக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் லிமிட்டேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏஐ வந்து உங்களோட நாலேஜை வந்து என்ன உங்களோடதுன்னு இல்லை, என்ன நாலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணுறது வந்து இப்போ கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்யூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் விண்டோ கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து இந்த கிளாட் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக வந்து ஸ்கில் செட்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஏஐ ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டி வந்து எங்கேயோ போயிடும், ரொம்ப பீக்கில் போயிடும். அண்ட் க்ளவுட் சிங்கிங். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கூகுள் ட்ரைவோட கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ட்ரைவோட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ட்ரைவில் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை என்னவா கிளாடுக்குள்ளே மாற்றினீங்கனாலும் அது அப்படியே மாறிடும். இப்போது நீங்கள் இல்லை எனக்கு இதுக்கு முந்தின இந்த வேர்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவில் வேர்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த வேர்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஓகே நமக்கு இதில் வந்து இது வேணும், இதில் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த ஃபைல் கிரியேஷன் மோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இதில் உங்களோட பிக்கஸ்ட் டேக்அவேஸ் ஆர் குவிக் கிளான்ஸ் டிப்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைல் டைப் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஃபைல் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயும் சொல்லணும், லாஸ்ட்லேயும் சொல்லணும். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சாண்ட்பாக்ஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் அதுவே வந்து பண்ணுது. சாண்ட்பாக்ஸில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு கேக் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா பெருசாக பண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சின்னதாக பண்ணி பார்ப்பீங்க. அது ஒரு விதமான சாண்ட்பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ லிவின் வந்து கல்யாணத்துக்கு சாண்ட்பாக்ஸா? ஐயோ இல்லை 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 நான் அது ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் போக மாட்டேன் கைஸ். ஸோ இந்த என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன நாலேஜ் பேஸ் அது வந்து இது பண்ணுதோ அதை நீங்கள் கான்டெக்ஸ்டாக யூஸ் பண்ணி ஸ்கில்ஸுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபைல்ஸ் நீங்கள் எது ஜெனரேட் ஆச்சு அப்படின்னாலும் உங்களோட கூகுள் ட்ரைவோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சீம்லெஸ் கிராஸ் டிவைஸ் ஆக்சஸ், உங்கள் மொபைல், உங்கள் டேப்லெட், உங்கள் லேப்டாப் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ப்ராம்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் ஸ்டெப் ப்ராம்ஸாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும்.
ஸோ ஒரு லார்ஜ் ரெக்வெஸ்ட்டை அது பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ பத்தாது. ஸோ குட்டி 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 விஷயங்கள் நீங்கள் 4 கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இது மனுஷங்களான நமக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எல்எம்ஸ்க்கு வந்து இது புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்ரசட்டீஸ் இன்னைக்கு எவ்வளோ தான் வீடியோ. ஒரு கிளாடோட ஃபைல் கிரியேஷன் பற்றி பேசி அதோட இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, ப்ரீவியஸாக பண்ணதே நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக போட்டு வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். பாய் அப்ரசட்டீஸ். ஏய் போ, எங்கே இருக்க நீ? வா இங்கே.